வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு ஆவரேஜ் டாபிக்ல ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்கட் பார்க்க போறோம். கவனிங்க. There were 35 students in a hostel. ஒரு ஹாஸ்டல்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்களா? 35 பேர் இருக்காங்க. கேள்வி என்னது? What was the initial expenditure? அப்ப 35 பேருக்கான எக்ஸ்பெண்டிச்சர் தானே கேள்வி. அப்ப ஆப்ஷன்ல எது 35 மல்டிபிள் இருக்கோ அதுதான் ஆன்சர். 35 எப்படி பிரிக்கலாம்? 5 into 7. 7ஓட மல்டிபிள் என்ன இருக்கு? ஆப்ஷன் சி. இதுதான் ஆன்சர். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தராசு மாதிரி கவனிக்க வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இந்த பக்கம் குறையிறாங்களோ அத்தனை பேர் மேலே ஏறுவாங்களா? அதே தான். இப்ப உள்ள எத்தனை பேர் வராங்க? 7 பேர் வராங்களா? அவங்களோட ஆவரேஜ் எக்ஸ் நான் வச்சுக்கிறேன். 35 பேரோட ஆவரேஜ் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்ப 7 பேர் உள்ள வரதுனால 7x அப்படின்றது கூட போகுது. கரெக்டுங்களா? அடுத்தது ஒரு ஆளுக்கு எவ்வளவு கூடுது எவ்வளவு குறையுது? 1 ரூபாய் குறையுது. சரிங்களா? அப்ப இப்ப இருக்க 42 பேருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 42 ரூபாய் குறைஞ்சிருக்கும். -42 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 42 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. ஈக்குவல் டு 42. இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சலாமா? இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 12. சரிங்களா? இப்ப 12 கிடைச்சாச்சு. 35 பேரோட ஆவரேஜ் 12 அப்படின்னாச்சு. சம் வழக்கம் போல சம் ஈக்குவல் டு என்ன வரணும்? ஆவரேஜ் இன்டு நம்பர்ஸா? அப்ப 12 into 35 ஈக்குவல் டு 420. சரிங்களா? இதே மாதிரி ஒரு சம் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ.